எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் டிராவல் வித் செல்வி. இந்த மாதிரி உட்கார்ந்து உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்னன்னா என்னோட பர்த்டேங்கிறத தாண்டி நம்ம சேனல் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு வருஷம் முடியுது. ஆஹ் 3 வருஷத்துல பெருசா என்ன செஞ்சேன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா 3 வருஷம் ஆச்சே தவிர இன்னும் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் கூட ஆகலதான். ஏன்னா உம், நான் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். நான் எதுவுமே வந்து இதுக்காக வேண்டி பைசாக்காக வேண்டி நான் வந்து ஆஹ் என் சேனல் ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். இவன் என்னோட பொண்ணுங்களே கூட என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. இதுல ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் போது என் ஃபியூச்சர்ல அவங்களுக்குமே ஒரு யூஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருப்பேன். அதே மாதிரி நான் எங்க போறேனோ அங்க உங்களையும் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போய் அந்த இடத்தெல்லாம் உங்களை காமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இதுவும் சேர்த்து கொஞ்சம் சமையல் குறிப்பு, கொஞ்சம் டிராவல், கொஞ்சம் எல்லாம் மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆரம்பிச்சு சொல்ல வந்ததுதான். முக்கியதான் எனக்கு என்ன பொறுத்தவரை என் மனசுக்கு திருப்தியா தான் இருக்கு. பெருசா இதை சாதிச்சோம், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும் அப்படி பைசா வரணும், பேர் வரணும் இதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்லதான் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த 3 வருஷத்துல எவ்வளவோ வருத்தம், எவ்வளவோ சந்தோஷம், எவ்வளவோ பிஸி எல்லாமே இருந்தா கூட நான் எதையுமே விடாம கூட நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்களும் என்னோட என்னை வந்து நான் ஒரு வருத்தத்துல இருந்து இடையில ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நான் திரும்ப வந்த போது கூட எனக்கு திரும்ப முன்ன விட அதிகமான சப்போர்ட் கொடுத்து எனக்கு வந்து நீங்க கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இனிமேலும் இதே மாதிரிதான் உங்க கூட நான் கண்டிப்பா டிராவல் பண்ணுவேன். முன்ன விட நல்ல நல்ல கண்டென்ட்டாவே நான் கொடுப்பேன் நானு. அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஒர்க்கும் தேவை. சின்ன நான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லைக் நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட் அவன் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க. இது வந்து சரியில்லை, நீங்க வந்து இப்படி செய்யறது இல்ல, வேற மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியா இருக்கலாம். இப்ப கூட சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் அன்னைக்குதான் நினைச்சேன் நானு, வெறும்னே இன்னைக்கு என்ன சமையல் மட்டும் போறதுனால என்ன யூஸ், இது வந்து இதுல நியூஸ் வர்றதுன்றது வந்து சரியே இல்லையே அப்படின்னு நான் நினைச்சேன். அன்னைக்கே ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க, வெறும்னே இன்னைக்கு என்ன சமையல் போறதுனால என்ன யூஸ், ரெசிபி சொன்னாலாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு. அப்கோர்ஸ் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நான் ரெசிபி வீடியோஸ் போட்டேன்னா மினிமம் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதை போடும்போது மினிமம் ஒரு 10 to 15 வியூஸாவது வந்தாதான் நான் போனதுக்கான ஒரு எஃபர்ட்டுக்கு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? அதுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உடனே ஒரு 4-5 வியூஸ் மட்டும் போச்சு அப்படின்னா அந்த வீடியோ போடுறதுக்கே அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இது எடுக்கிறவங்களுக்கு தெரியும், எடுக்காதவங்களுக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம 1 hour நம்ம சமையல் எடுக்க பண்றத பிரேக் பண்ணி எது தேவைன்றத பார்த்து எடுத்து அந்த இடத்துல. இன்னொன்னு என்னன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதே கிடையாது. ஆன் த ஸ்பாட் வாய்ஸ் தான் கொடுக்குறேன் நான். ஸோ சைடு எல்லா சவுண்டையும் கட் பண்ணிட்டு நான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் எடிட்டிங்ல உட்கார்ந்து அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். அதையும் முடிச்சு நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 likes, ஒரு 10 views, 20 views அந்த மாதிரி டவுன் போனாதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரெசிபி வீடியோஸ் போடும்போது பாருங்க நீங்க உங்களுக்கு. அதாவது இப்ப எல்லாம் என்னன்னா நான் முன்னெல்லாம் 2-3 ரெசிபி சேர்த்து கொஞ்சம் லாங்கா வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி இல்லை, ஒரு ரெசிபியை கரெக்டா ஷார்ட்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ரெசிபி வீடியோஸ் கூடயே அந்த ரெசிபிக்கு உண்டான நிறைய டிப்ஸ் வந்து நான் வந்து அதுல சொல்லுவேன். நான் மத்தவங்க மாதிரி வந்து நான் செய்யறேன் அப்படின்னா டு த பாயிண்ட் மட்டும் நான் போகவே மாட்டேன். அதுல இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு ரெசிபி கிடைக்கதான் செய்யும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ பாருங்க. இந்த அளவுக்கு லாங் இல்ல. சின்னதா தான் இருக்கு. அதனால பாருங்க. நானும் இனி வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஷார்ட்டா நான் குடுக்க முடியுதோ, அந்த மாரி நான் குடுக்குறேன். சில இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல வந்து என்னால குடுக்க முடியறதில்ல சில ரெசிபிலாம். அ இந்த அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா தான் இந்த ரெசிபி வந்து கரெக்ட்டா நீங்க செய்ய முடியும்னு தோணுற பட்சத்துல, நான் அத வந்து ஷார்ட்ஸ் குடுக்குறதுக்கு எனக்கு வந்து உடன்பாடு வராது. ஏன்னா, நீங்க வெறுமனே ஷார்ட்ஸ பார்த்து நீங்க சமைச்சீங்கன்னா, அதனோட ஃபுல் அ இது வந்து ரிசல்ட் வராது உங்களுக்கு. அதனாலேயே நான் யோசிப்பேன் நான் ஷார்ட்ஸ் குடுக்குறதுக்கு. பட் இருந்தாலும் அத கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ் குடுக்குறது காரணம் என்னன்னா, சரி அட்லீஸ்ட் அதையாவது பார்ப்பாங்கல்ல அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாரி குடுத்துட்டுருக்கேன். பட் நீங்க என்னவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ரெசிபி வேணுமா? இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? என்னன்றத நீங்க ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கமெண்ட் குடுத்தீங்கன்னா, என்ன இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாரி இருக்கும். இதுவரைக்குமே வந்து ஒரு எனக்கு என் பின்னாடி ஒரு 1200 பேர் எனக்கு மேல என்ன நம்பி, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, என் கூட இருந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னு நெனைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நான் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணவே மாட்டேன் நானு. இனி ஃபியூச்சர்ல கொஞ்சம் இவ்ளோ நாள் வந்து எனக்கு ஒரு சில தயக்கங்களும் இருந்துச்சு. வெளியில போய் வீடியோ எடுக்கிறோம் அப்டின்னா, கொஞ்சம் யோசிப்பேன். பப்ளிக்ல போய் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் தயக்கமா இருக்கும் இல்லையா? நான் அந்த யூடியூபர் அப்படிங்கிற அந்த இது வந்து எனக்கு வர்றதில்ல. நான் ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனா நெனச்சுட்டு, ஐயோ! அங்க போய் எப்படி வீடியோ எடுக்கிறது? கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டேன். அந்த மாரிலாம் கொஞ்சம் யோசிப்பேன் நானு. பட் இப்போ அந்த தயக்கத்த எல்லாம் தள்ளி வச்சுட்டு, நமக்கு வந்து நல்ல கன்டென்ட் குடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இப்ப நான் வந்து கொஞ்சம் வெளியில எல்லாம் போனா நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நானு. எனக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த ஆன் த ஸ்பாட் வாய்ஸ் குடுக்குறது தான். ஏன்னா, பக்கத்துல இருக்கிற எல்லா சவுண்டோட சேர்த்து அந்த இது வரும். எனிவே நீ இதுவரையிலும் எனக்கு குடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டுக்கும், இனி குடுக்க போற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆ 3 வருஷத்த முடிச்சு 4வது வருஷத்துல அடி எடுத்து வைக்க போறோம். இனியும் இத விட இவ்வளோ நாள் இருந்தத விட இன்னும் நல்ல விதமா நம்ம போவோன்ற நம்பிக்கையோட ஆம் நம்பிக்கைய உங்ககிட்ட நான் வந்து கண்டிப்பா அஷ்யூரன்ஸ் குடுக்குறேன் நான். ஏன்னா, கண்டிப்பா இனி வந்து கொஞ்சம் டிராவல்ஸ்லலாம் வந்து நான் நெறையவே வீடியோ எடுப்பேன். போகும்போது உங்களுக்கு இப்ப எங்க சாப்பிடுறோம், அங்க வந்து ஃபுட் எப்படி இருக்கு? ஆ அந்த இடத்துல நீங்க வந்து சாப்பிடலாமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ரிவ்யூஸும் நான் இப்பலாம் குடுத்துட்டு இருக்கேன். அதையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராவல் அந்த பக்கம் போறீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும், இனி சப்போர்ட் பண்ண போறதுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ம். கீப் சப்போர்ட்டிங் மீ. இதே மாரி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.